கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:13. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உலையான சேற்றிலென்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றிலென்று யாமை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, Barigashawara, Oba Baribara, O Parabara, O Paribara, O Vanagasagara, Sinai Malayinile, Irange Vandavare, Sinai Malayinile, Irange Vandavare, Atmadagam Tirkavaram, இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ரேபா உரரிபரா, உப ஓப உபரபரா, ஓ ஹரவரா, ஓ ஹரிகரா, உபனகசகரா, நேசரின் மாவினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் தன் பாதத்திலே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் தன் பாதத்திலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடமே, ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடமே, எழுந்து ஜொலிக்க யானை ஓற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க யானை ஓற்றும் இந்த வேளையிலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு வசனம் கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:13 வாசிப்போம். உங்கள் பாவங்களினால் உங்கள் மாமிச விருத்த சேதனம் இல்லாமல் மரித்தோர்ந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்காக மன்னித்து, இது ரட்சிப்பின் திட்டம்ங்கிற ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. ரட்சிப்பின் திட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிறப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுகிட்ட போய் கேட்கணும், ஐயா தாவீது நம்ம பிறக்கும்போது எப்படியா இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 51வது அதிகாரம் 5வது வசனத்துல இதோ இதோ அப்படிங்க, இப்பொழுதும் எப்பொழுதும் இதோ இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன். துர்க்குணம் இது சுபாவம். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த சுபாவம் இருக்குது. துர்க்குணத்திலே உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். என் தாய் என் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அதனாலதான் எனக்கு வந்துச்சு துர்க்குணம் வந்துருச்சு.
நம்மள வேதம் பாவி என்று கூப்பிடுது. பாவி. இப்ப பாவிங்கிறது ஒரு டைட்டில் கிடையாது. இப்ப ஒரு கீரைக்காரர் கீரை வித்துக்கிட்டே போறாரு. யா கீரைக்காரரே, பால்காரரே, அவர் செய்த தொழில்னால அப்ப நம்ம கூப்பிடுவோம், அவர் வருவார். என்னங்க, இப்ப ஒரு ஆளை பார்த்து யோ பாவி நீ வானா அவன் கம்பெனி தடிக்க வந்துடும். அவ ஆண்டவர் நம்மளை உண்டாக்கும் பொழுது, உருவாக்கும் பொழுது ஆதாமுடைய வீழ்ச்சி அடைஞ்ச சுபாவம் நமக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் வசனம் என்ன சொல்லுது, உங்களை பாவங்களினாலும் உங்கள் மாமிசத்தை உங்களை உயிர்ப்பித்து. இப்ப மரித்த நிலைமையில இருந்த நமக்கு என்ன தேவைன்னா உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை தேவை. சங்கீதம் 40வது அதிகாரம் 2வது வசனத்துல தாவீது கேட்டீங்கன்னா, தாவீது நீங்க சொன்னீங்க, நீ எங்க இருந்தீங்க, தாயினுடைய கர்ப்பத்துல உருவாகும் போதே துர்க்குணத்துல உருவாங்கினீங்க, அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 40வது அதிகாரத்துல தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 40:2 பயங்கரமான குழி, குழி வேற பயங்கரமான குழி வேற. நீங்க நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு குழி இருக்கு, அப்படி ஜம்ப் பண்ணி போயிருங்க. இன்னும் கொஞ்சம் அளவா இருக்கா, இறங்கி போயிடலாம், அது குழி. ஆனா இது பயங்கரமான குழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சதுப்பு காடு அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. சதுப்பு காடு, அதுல ஒரு புதை குழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த புதை குழியில தெரியாம ஒருத்தன் காலில் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முக்கி, அதனால வெளியே வர முயற்சி பண்ணா இன்னும் ஸ்பீடா இறங்கும். அதுக்கு அவனை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் உள்ள இறங்கினா அவனும் சேர்ந்து உள்ள போயிடும். இதுக்கு குவிக் சாண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவாங்க, புதை குழி. இதுதான் நம்ம வாழ்க்கை. அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் தான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குதிரை, அந்த குதிரையில ஒரு வார் பிடிச்சிருப்பாங்களா லகான், அதை தூக்கி போடுவாங்க. போட்டாங்க, அதை பிடிச்சுக்கிட்டு அந்த குதிரையை ஒரு அடி அடிப்பாங்க. அது அப்படியே கொஞ்சமா பின்னாடி வரும். அந்த கையை விடாம இருந்தான்னா அப்படியே அவன் வெளியே வந்துடும். குதிரைக்கு எங்க போறது எனக்கு தெரியாது. குதிரை அந்த இடத்துல கிடைக்கும், குதிரை வர காத்திருக்க முடியுமா? எந்த மனிதனாலும் போக முடியும். எவன் கிட்ட போறாலும் அவனு சேர்ந்துச்சு உள்ள போயிடுவான். அதனாலதான் நம்ம பாக்குறோம், சங்கீதம் 40வது அதிகாரம் 2வது வசனம், பயங்கரமான குளிர் உளையான சேற்றும் என்னை தூக்கி, உளையான சேற்று கீழே போயிட்டே இருக்கும். அப்ப அதற்கு யார் தேவைன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திர தேவை. அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை தூக்கி எடுத்து, அவர் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி, கண்மலைங்கிற கிறிஸ்து மேல நிறுத்துகிறார். நம்ம 2000 முன்னாடி ரட்சிக்கப்பட்ட உங்களை அப்படி உள்ள போயிட்டே இருக்கு, எப்பனாலும் மறித்திருப்பேன். ஆனா ஆண்டவர் அந்த குழியிலிருந்தே தூக்கினார். சரி, இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை புரிந்து கொள்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசிய குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. தீர்க்கதரிசி பேரு எரேமியா. எரேமியா 38வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 38:6 என்னன்னா உங்களுக்கு சொல்றேன். எரேமியாவுடைய ஆண்டோடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்கிறான்னா, நீங்க மனம் திரும்புங்க, இல்லைன்னா பாபிலோன் ராஜா வருவான், உங்களை சிறைப்படுத்தி கொண்டு போயிருவான். இது சொல்லிக்கிட்டே இருக்காரு. ராஜாக்கு பவர் இல்ல, ஒரு டம்மி ஆக்கிட்டாங்க. காரணம் அங்க இருக்கிற பிரபுக்கள் தான் பவர் வச்சிருக்காங்க. அந்த பிரபுக்கள் ராஜாட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த எரேமியா லூசு பய சும்மா இருக்காம பாபிலோன் ராஜா வருவான்னு சொல்லி என்ன செய்யறான்னா, மக்களுடைய இருதயத்தை கரைய செய்யறான், சூருக்குள்ள போய்க்கிறான். அதனால இவனை கொல்லணும். இவர் தீர்க்கதரிசனம் எல்லாருக்கும் தெரியும். இவர்கிட்ட தீர்க்கதரிசனத்துக்கு ஆண்டவர் என்ன பேசுறவன கேட்கலாம் வருவாங்க. ஆனா பிளான் என்னன்னு அவன் கொலை செய்யும். அப்ப அதற்கு பாருங்க 4வது வசனம், எரேமியா 38:4, இவன் ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான். சேமம் என்னது? இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. தீர்க்கதரிசி வேலை என்ன சொல்லணும், இவர் சொல்லிட்டாரு. அதனால ராஜாட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. அப்பொழுது சித்தேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கையில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாக ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது. உங்களுக்கு விரோதமாக சித்தேக்கியா ராஜா பல்லு போன சிங்கம். அன்னைக்கு இருந்த பிரபுக்கள் தான் ஃபுல் காண்பேன்.
உன்கிட்ட கொடுத்துட்டப்ப என்ன நாள் செய். இப்ப நம்ம பார்க்கிறோம் ஒரு ஒரு என்ன சொல்றது, வெத்து வேட்டான ஒரு ராஜாவை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவனுடைய வல்லமை. உங்களுக்கு நான் சொன்னேன், தாவீதை உளையா நேரத்தில் சூக்குறதுக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு ரட்சகரை கண்மலையாக அனுப்புகிறார். நம்மளை அப்படித்தான் தூக்கி எடுத்தார். ஆனா ஒரு அடையாளமாக இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு ராஜா இருக்காரு, ஆனால் அவரால் தூக்க முடியல, கையில கொடுத்தாரு. ஆனா பரலோக தேவன் சும்மா இருக்க மாட்டார். அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, ஒரு மனிதனை கொண்டு வருகிறார். 7வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 38:7. அந்த கூலியிலிருந்து வெளியே கொண்டார். ராஜா வர முடியாது. ஆனா அவர்கள் எரேமியாவை துறவில் போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபத்மெலக், அவன் யாரு? யூதன் கிடையாது, யூதன் இல்ல, புறஜாதியான். ஆனா அவனுக்கு தெரியுது இவர் ஒரு ஊழியக்காரர், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறவர், தேவனுடைய வாய். இவரை இப்படியா உள்ள போடலாம்? ஒரு பாரம், கவலை, வேதனை. ராஜாக்கு தான் வரணும், ஆனா ராஜாக்கு வராதனால பரலோக தேவன் ஒரு எத்தியோப்பியனை கொண்டாடுறாங்க. எத்தியோப்பியன் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் பிளாக். எத்தியோப்பியனுடைய நிறத்தை மாற்ற முடியாதுன்னு பைபிள்ல இருக்குது. ஆனா இருதயம் சுத்தமா இருக்குது. இந்த சுத்தமான இருதயத்திலிருந்து அவர் யாரை பார்க்கிறாருன்னா, எரேமியா பார்க்கிறார். என்னையா தப்பு பண்ணாரு? ஆண்டவர் சொல்லத சொன்னாரு, அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன செய்ததுன்னா 8வது வசனத்துல ராஜாட்ட போகிறார். ராஜாட்ட யாரு போனாலும் தங்களுக்கு ஒரு தேவை இருந்தா தான் போவாங்க, சுயநலவாதிகள் எல்லாரும். ஆனா இந்த எத்தியோப்பியன் எபத்மெலக் என்ன செய்யறானா, ராஜாவின் அரண்மனைக்கு புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி டம்மி ராஜா பேசுறாரு. ராஜா, நீங்க இப்படி இருக்கலாமா ராஜா? உங்க அரண்மனை எத்தனை தடவை தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு, நீங்க ஊழுன்னு கேட்டீங்களா இல்லையா? ஆனா இப்ப அவரை உள்ளத்துக்கு போட்டிருக்காங்க, அவர் சாக போறாரு. உங்களுக்கு வேதனை இல்லையா ராஜா? கவலையே இல்லையா? எனக்கு எவ்வளவு பாரம் இருக்கு தெரியுமா, உங்களுக்கு இல்லையா? என்ன ராஜா இது அப்படின்னு போய் அந்த ஒரு பாரத்தோடு போய் நிக்கிறாரு. அப்படியே நிக்கிறாரு. என் ஆண்டவரே உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாரு, பயந்தவங்க எல்லாம் அவர் ராஜாவா நினைச்சிருக்கலாம். ஆனா என் ராஜா, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசி தெரியுது அவருக்கு. ராஜாக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் ராஜாவுடைய இருதயம் தொய்ந்து போயிருக்கு, அவரால் ஒரு ரியாக்ஷன் பண்ண முடியாது. அது போலதான் நம்ம இந்த உளையான சேட்டில் இருந்தோம். நமக்காக பரலோக தேவன் ஒரு வைராக்கியம் கொண்டாந்தார். பரலோகத்திலிருந்து தன்னுடைய குமாரனை அனுப்பினார், ரத்தத்தை சிந்த வைத்தார், சிலுவையில மறிக்க வைத்தார், 3ஆம் நாள் உயிர் எழுத வைத்தார். எழுந்து நமக்குள்ள ஒரு வைராக்கியத்தை, அதைத்தான் இங்க பார்க்கிறோம். துறவிலே செய்தது எல்லாம் தகாத செயலா இருக்கிறது. தகாத செயல் பார்த்தீங்களா? ஒரு புறஜாதியம் நம்ம தான் அடையாளம். அது நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்குன்னு ஆண்டவர் மேல, அதனால பார்க்கணும், தகாத செயலா இருக்கு. ராஜாவுடைய இருதயம் கொயட்டா இருக்குது. இனி நகரத்திலே அப்பம் இல்லை, ஏன்னா அந்த அப்பம் இல்லாத இடத்துல அவர் கிடந்து சாகிறார். 10வது வசனம். உடனே காது கேளாத ராஜா இப்பொழுது காது கேட்க ஆண்டவர் வைக்கிறார். அதனால என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தியோப்பியனுடைய அறிவு, அவனுடைய பாரம், நியாயம், இதெல்லாம் காது கேட்காத ராஜாக்கு காது கேட்க வைக்குது. அதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி 10வது வசனம். அப்பொழுது ராஜா எத்மெலக்கை நோக்கி, என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, ஸ்பெசிபிக்கா அவன் எத்தியோப்பியன் ஏன் சொல்லியிருக்காருன்னா, நாங்க யூதர்கள், எங்களுக்கு தேவன் இருக்காரு, இத்தனை வருஷமா எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். ஆபிரகாம்ல இருந்து தீர்க்கதரிசில அனுப்பி 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 இந்த வரை எங்களுக்கு கொண்டு இருக்காரு. இப்ப எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பி இருக்காரு. ஆனா எங்க காது இருதயம் மந்தமாருச்சு. இப்ப ஒரு எத்தியோப்பியன் சொன்ன உடனே நான் சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு மனுஷன் நோக்கி, நீ தனியா போகாத, கூட 30 பேரை உன்னோட கூட்டிட்டு கொண்டு. 10வது 30 பேர்.
இதனால சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிரி பலமா இருக்காங்க. பிரபுக்களுக்கு நியூஸ் போச்சுன்னா இது நிப்பாட்டிடுவாங்க. அதனால 30 பேரை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து பாருங்க, அரை முன்னாடி பொக்கிஷ சாலைக்குள்ள புகுந்து 11 புகுந்து அறைக்குள் புகுந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒண்ணுமே இல்லாம அது பந்தா இருக்கும். புகுந்துனா ஒரு 10 பேர் வெளியே நிற்பாங்க, காவல் சேவர்கள் கையில ஈட்டி கேடை இதெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏதோ உள்ள ஒரு பெரிய பேரு பொக்கிஷ சாலை, ஆனா உள்ள இருக்குன்னா கந்தல் துணி, கிழிந்து போன பழம் புடவை, கந்தை துணி உள்ளதான் இருந்துச்சு. எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா வெளியில தூக்குறாங்க. புகுந்து தூக்கி. இது யாருன்னா, தூக்கிங்கிறது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் செய்யற காரியம் தான் தூக்கி. அவர் எப்படி தூக்கி எடுப்பார் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போமா? எபேசியர் எடுத்துக்கோங்க. அவர் எப்படி தூக்குகிறார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் 2வது அதிகாரத்துல இங்க நம்மளை குறித்து சொல்லுது. உங்களுக்கு தாவீதை காமிச்சேன். உளையான குழியில் வந்தாரு, அவரை தூக்கி எடுத்து கண்மலை மேல வச்சுட்டாங்க. எரேமியா குழியில இருந்தாரு, தூக்கி கொண்டாந்துட்டாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் முதல், அக்கிரமத்தினாலும் பாவங்களில் மறித்தவங்களை உயிர்ப்பித்தார். இந்த உயிர்ப்பித்தார்ங்கிற வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போயிடும். இதுதான் கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து, அவரோடு கூட உயிர்ப்பித்து, எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்படுகிறாரோ அப்படி நம்ம. எபேசியர் 1வது அதிகாரம் 19, தாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி. ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரன் சிலுவையில மரிக்கிறார். மரிக்கும் போது நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து மரிக்கிறார். மரிப்பித்து அவரை உயிர்ப்பிக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை நீங்க புரிந்து கொள்ளணும்னா, ஆதாம நீங்க பார்க்கணும். ஆதாம 30 வயதில் உள்ள ஒரு மனிதனாக உருவாக்குகிறார். மண்ணுனால. மண்ணுன்னு சொல்லி தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் பைபிள்ல டஸ்ட், தூசி. தூசினாலதான் உருவாக்கிட்டு நாசில வந்து ஊதுறாரு. ஊதுன உடனே அந்த ஆதாம் அப்படியே அசைய ஆரம்பிக்கிறார். அவருக்குள்ள இருக்க இருதயம் பம்ப் பண்ண ஆரம்பிக்குது, ரத்தமெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. அப்படி எழுந்து உட்கார்ந்து முதல்ல யாரை பார்த்தாருன்னு பிதாவை பார்க்கிறார். அப்படியே கண்கள் அப்படியே பார்க்குது. பிதா, ஐயா உங்கள்கிட்ட இருந்து தான் எனக்கு நாசியில சுவாசம் வந்துச்சான்ட்டு 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிதாவை பார்ப்பாரு, பிதா ஆதாமா பார்ப்பாரு, ஆதாம் பிதாவை பார்ப்பாரு. உயிர்ப்பித்தார். அது போலதான் இங்கேயும் உயிர்ப்பிக்கிறார். அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. பலத்த சத்துவத்தின் வல்லமை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்திருக்கும் பொழுது அவரோட கூட என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவா, இயேசு கிறிஸ்துவ இருந்து நம்முடைய காலம் வர இனி வரப்போகிற பாவம் எல்லாரும் மேல உட்காந்துருக்கு. இப்ப இது அவரை எழுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால்தான் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய குட்ஸ் ட்ரெயின் போயிட்டே இருக்குது, ஆனா டீரெயில் ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. உடனே பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்காரெல்லாம் ஓடி வந்து, நாங்கள் இந்த ட்ரெயினை தூக்கி அந்த தண்டவாளத்தில் வைப்போம்னு வந்தானா அசைக்க, வேறல கூட அசைக்க முடியாது. ஆனா அதற்கு ஒரு பெரிய கிரைனை பண்றோம். அது கிரைன் இந்த ட்ரெயினை விட 10 மடங்கு சைஸ்ல இருக்கும். அது அப்படியே தூக்கி வச்சிடும். இது பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைச்சது. இந்த புரியறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் நல்லா ஊழியம் செய்வார். அவருக்கு ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை, ஒரு 8 வயசு இருக்கும். 3 பேரும், அப்பா அம்மா அந்த குழந்தை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது அந்த பஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அது கரெக்டா அம்மா மட்டும் ஸ்பாட்ல இறந்துறாங்க. அப்பா தப்பிச்சுக்கிட்டாரு, மகா தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த பிள்ளையால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது சொல்லுது, அப்பா நீங்க ஏசப்பா பத்தி என்னெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, ஏன் நம்ம அம்மா இறந்தாங்க, அவங்கள காப்பாத்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும். புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் நடந்து போகும்போது ஒரு ட்ரக் இருக்குது, பெரிய ட்ரக். அந்த ட்ரக் பக்கத்துல ஒரு நிழல் இருக்கு. இப்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, பாப்பா
இந்த ட்ரக் உன் மேல போனா என்ன ஆகணும்? எப்பா நம்ம சட்டினியாகி போயிருவேன்ப்பா அப்படின்னு வச்சுப்பாரு. பக்கத்துல நிழலை காட்டுறாரு. இந்த நிழல் உன் மேல போனா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாதுப்பா. நிழல் நம்மளை என்ன செய்யும்? இதான் இந்த ட்ரக். பிதாவாகிய தேவன் தன்னுடைய நம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல போக வச்சார். ட்ரக். அவர் அப்படியே சிலுவையில மறிக்கிறார். இப்ப அந்த நிழல் இருக்க பார்த்தோமா, அதான் நம்ம மேல போகுது. இப்ப அம்மா மேல போனது என்னன்னு ட்ரக் இல்ல, நிழல் போச்சு. அம்மா ஒண்ணுமே ஆகாது. அம்மா பரலோகத்துல பத்திரமா இருப்பா. ஒரு நாள் அப்பா போயிடும் போது உனக்கு முன்னாடி அம்மா நான் பார்ப்பேன். நம்ம பரலோகத்துக்கு வந்துட்டோமே, நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய நம்மள பரலோகத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீயும் அந்த ட்ரக்குடைய நிழல் ஓ மேல வரும். அன்னைக்கு நீயும் வருவ. அன்னைக்கு நம்ம முன்னோர் ஒன்னா இருப்போம், இயேசு கிறிஸ்துவோட கூட இருப்போம். இந்த பொண்ணுக்கு அப்புறம் சந்தேகம், சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கேட்கவே இல்லையா? இதைத்தான் நான் பார்க்கணும். இப்ப நான் உங்களுக்கு வாசிச்ச 1வது அதிகாரம் 19வது வசனத்துல நடக்கிறதுனா ட்ரக் இயேசு கிறிஸ்து மேல போச்சு. பிதாவாகிய தேவன் அவர் எழுப்பி என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21வது வசனம், எபேசியர் 1:21, அவரை உன்னதத்திலே தம்முடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தது. ட்ரக் போச்சு, இயேசுவை எழுப்பி பக்கத்துல உட்கார்ச்சிட்டார். ஆனா 2வது அதிகாரம் இது நமக்கு நடக்குது. அக்கிரமத்தினாலும் பாவத்திலும் மறித்த உங்களை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள அந்த நிழல் நம்ம மேல போகுது. இந்த பூமியில நம்மள உயிரோட எழுப்புகிறார். அவரோட பக்கத்துல உட்கார். எங்க உட்கார வைக்கிறார் பாருங்க, 2வது வசனம் 2:7, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கிறார். இதுதான் உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம். சரி, ஒரு 2 குழிகளை காமிச்சிட்டு, ஒரு குழி தாவீது, 2வது எரேமியா, இன்னொரு குழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது தண்ணீர் இல்லாத குழி. தண்ணீர் இல்லாத குழி எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா எடுத்துக்கொள்ளுங்க, 9வது அதிகாரம் 11வது வசனம். சகரியா 9:11, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், சகரியா 9:10, உனக்கு நான் செய்கிறது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபெற்றிட உன்னுடையவர்களை. தண்ணீர் இல்லாத குழி. தண்ணீர் இல்லாத குழி அப்படின்னா அது கிருபையின் குழி அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப யோசேப்ப தூக்கி குழியில தூக்கி போட்டாங்க, அது தண்ணீர் இல்லாத குழி. யோசேப்பின் சந்ததியில வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை இங்கிருந்து தூக்குகிறார். குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை ரத்தத்தினால, உன் உடன்படிக்கை ரத்தம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு. இங்க எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வசனத்தை காட்டுறேன். 9வது வசனம் பாருங்க. சகரியா 9:9, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிவு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியமும் ஏறி வருகிறார். இது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க எப்படி பார்க்கலாம் எடுத்துக்கலாம். 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம் 14வது வசனம். 12, 13, குருத்தொலையை பிடித்துக்கொண்டு, உங்களுக்கு நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன், செய்ய மாட்டேங்கிறே தெரியும் சொல்லிட்டேன், ஏன்னா யாராவது ஒருத்தராவது செய்வீங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 அதிகாரத்தில் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு நீங்க எனக்கு பார்த்து போட்டா I'll be happy. கேட்டுக்கோங்க. 4 அதிகாரத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன நீங்க கண்டுபிடிச்சு, நான் சொல்ல மாட்டேன். சரி, 12வது அதிகாரம் 13வது வசனம், குருத்தோலையை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படிக்கு புறப்பட்டு, ஓசனா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்திரிக்கப்பட்டவர் என்றார்கள். அதோட சொல்லிட்டு அல்லாமல் பாருங்க, ஆவியானவர் கனெக்ட் பண்றார். சகரியா 9:9 தான்ப்பா இதுன்னு கனெக்ட் பண்றாரு. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, ஒன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதி இருக்கிறபடியே ரிட்டன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன பரலோகத்துல செய்கிறாருங்கிறது எல்லாமே எழுதப்பட்டது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது. பயப்பட இயேசு ஒரு கழுதையின் மேல் ஏறி போனார். சரி, இப்ப இதை நம்ம தியானிக்க போகிறோம். இது குழி என்னன்னா,
இங்க ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், அதை நான் சொன்னா தான் புரியுங்க, எல்லாம் புரியாது. 9வது வசனத்துல 11வது வசனத்துல நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, உன் உடன்படிக்கையின் ரத்தம், உன் உடன்படிக்கை ரத்தம் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உன் உடன்படிக்கையின் ரத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பழைய ஏற்பாட்டில் உள்ள ரத்தம். எடுத்துக்கலாம் எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனம். உன் உடன்படிக்கையின் ரத்தங்கிறது வேற, அதான் உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனம். அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தம், இது பழைய ஏற்பாட்டு ரத்தங்க. 2 ரத்தங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் நிழல், புதிய ஏற்பாட்டு வந்து நிஜம். சரிங்களா? இதை ஒரு கையில வச்சுக்கிட்டு, ஒரு கையில வச்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டுடைய ரத்தத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 2 ரத்தத்தை கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளி பொன்னில் மீட்கப்படாமல், இதெல்லாம் பழைய ஏற்பாடு. வெள்ளி பொன் 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தனால விட்டு, இது புதிய ஏற்பாட்டை வருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆனா பழைய ஏற்பாட்டில் வருகிற ரத்தம் உன்னுடைய ரத்தம் காலை. இது என்ன செய்ய முடியாதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 2வது வசனம். இது என்ன சொல்றாருன்னா, முதல் வசனத்துல அது நிழலா இருக்குது, ஒரே வழியை திரும்ப 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 அவங்க செலுத்திக்கிட்டே இருக்கிறோம், திரும்ப திரும்ப செலுத்துகிறாங்க. ஒரு மனிதன் பாவம் செய்யறான், அவன் என்ன செய்வான்னா, ஒரு ஆடை அவன் வளர்த்துட்டு இருப்பான், அந்த ஆடை கூட்டிட்டு வருவான். ஆடு பாவங்க, அது பின்னாடியே வரும். எஜமான்ல கூட்டிட்டு போறாங்க, அங்க காலையை கொண்டாடுறாங்க. கொண்டு வந்து ஆசாரியன் போய் ஆசாரியன் கேட்பான், இது என்ன பாவம் ஏன் செஞ்ச? 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லி முடிச்சான். நம்பர்ல 10 பார்த்து சொல்லிட்டான். அப்படியா, சரி, உன் கையை தூக்கி இந்த ஆட்டு மேல வை. ஆட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம், வச்சாச்சா. இப்ப அந்த ஆசாரியன் ஆடை பலி செலுத்துக்கிறாரு. அந்த ரத்தத்தை எடுத்து பிதாட்ட காட்டி, இந்த ரத்தத்தை பார்த்து இவனுடைய பாவத்தை மன்னிங்கிறாரு. அப்ப உள்ளுக்குள்ள மனசாட்சி என்ன சொல்லணும்னா, நான் பாவம் செய்தேன், இந்த ஆடு என்னப்பாண்டு தாவீது சொல்ற பாத்தீங்களா. அவரு எண்ணக்கூடாது, அவர் நம்பர் என்றாரு. ஆண்டோடைய கோபம் வருது. அப்ப அந்த அழிவு தேசத்தை மேல வந்து அவர் சொல்றாரு, அப்பா அப்பா தப்பு செஞ்சது நான்ப்பா, இந்த ஆடலை ஏன் அழிக்கிறேன்னு சொல்ற. அது மாதிரி மனசாட்சி குத்தும். அதைத்தான் பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு தரம் இன்னும் பாவங்களுக்குள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி. இந்த மனசாட்சி அவங்களை குத்திக்கிட்டே இருக்கும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 10வது அதிகாரம் 20வது வசனத்தில் பாருங்க, அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசித்திற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம், அவருடைய சரீரம் திறக்கப்படுறது. புதிதும் ஜீவனமான மார்க்கம் பரலோகத்தில் உண்டாயிருச்சு. அந்த மார்க்கத்தின் வழியாக என்ன செய்யலாம், போகலாம். அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 22வது வசனம் தாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்த ஜலத்தில் கலப்பட்ட உண்மையுள்ள இருதயம், பூர்ணமான நிச்சயத்துவம். இங்க மனசாட்சியில பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், என் ரட்சகர் பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் என்ன செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரத்தத்திற்கு புதிய ஏற்பாட்டுல என்ன பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோ மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாமே அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். சகரியா 9வது அதிகாரம் 11வது வசனம். நான் உனக்கு செய்வது என்றால், தண்ணீர் இல்லாத குடியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால், உன் உடன்படிக்கை ரத்தம், ஆடு மாடு காளை புறாக்களுடைய ரத்தம். ஆனா புதிய ஏற்பட்ட என்னுடைய ரத்தங்கிறார். இந்த என்னுடைய ரத்தத்தமாக நம்மளை என்ன செய்யறார், மீட்டுக் கொள்கிறார். மீட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
12 சகரியா 9:12. நம்பிக்கையுள்ள சிறைகளே நம்பிக்கை. என்ன நம்பிக்கை இருக்குதுங்க? இந்த ரட்சகர் இருக்கிறார், நீதி உள்ளவர். 9 சிஎன் குமார்த்தியே மிகவும் கல்வி நம்பிக்கை வந்துருச்சுங்க. சிஎன் குமார்த்திக்கு நான் சியோன் போவேன், நான் எருசலேமின் குமார்த்தி, உளையான சேட்டில் இருந்தேன், தாயுடைய கர்ப்பத்துல பாவத்திலே என்னை கற்பம் தரிச்சாரு. ஆனா என்னை எப்படி மாத்திட்டார்? சியோன் குமார்த்தி, எருசலேம் குமார்த்தி, கம்பீர். ஏன் நான் கம்பீர் இருக்கணும்? நான் அந்த பரம சியோன்ல போய் சேருவேன். அந்த பரம எருசலேமுக்குள்ள நான் போயிருவேன். அந்த சியோன் மலை மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் நான் அவர் பின்னாடியே போவேன். நிச்சயம் எனக்கு வந்துருச்சு. ஏன் நிச்சயம் வந்துருச்சு? குழியில இல்லை, நான் அந்த குழியில இருந்து என்னை என்ன செஞ்சிட்டாரு? நம்பிக்கை உள்ள சிறைகளே நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஆண்டோடைய பிள்ளையா? எஸ். காத்து பாருங்க, கம்பீரி கம்பீர சத்தமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கு உலகத்துல நம்ம சந்தோஷமா இல்லைன்னா யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. கம்பீரி இதோ பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாடு வந்தாச்சு. அதனால அந்த வசனத்தை யோவான் எடுத்தும் போது எழுதி இருக்கிறபடியே வாசி அப்பா. சகரியால இருக்குது. சகரியா அவர் எழுத மாட்டான், நம்ம தான் தேடி வாசிக்கணும். உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். ராஜாவா? எஸ், ராஜா. அவர் ராஜான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பிறக்கும் போதே ராஜா. பிறந்த இடம் முக்கியம் கிடையாது. ஆனா சாஸ்திரிகள் வரும்போது பொன் கையில கொண்டாங்க. பொன் பரலோகத்தினுடைய மெட்டட் அந்த தான் கொண்டாடுறாங்க. பொன் உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதி உள்ளவர். நீதி உள்ளவர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு நீதி வேற, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதி என்ன அப்படின்னு கேட்டேன்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். புதிய ஏற்பாட்டு போது அவர் நமக்காக ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார், நமக்காக பாவமாக மாறுகிறார், நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். இது புதிய ஏற்பாட்டில் உள்ள நீதி. நீதிவரும் ரட்சிக்கிறவரும். ரட்சிக்கிறவரும் காரணம் அவருடைய பேரை ரட்சிக்கிறவர். இயேசு என்ற பேரிடையாக அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மன்னித்து ரட்சிப்பார். அந்த வல்லமை உள்ளவர் தான் ராஜா. அவர் நீதி உள்ள ரட்சிக்கிறவர். தாழ்மை உள்ளவர். தாழ்மை உள்ளவர். ராஜாவா? ராஜாவா. ஆனா தாழ்மை இருந்துச்சு. எப்படி தாழ்மை இருந்துச்சு? ஸ்ரீசுடைய கால்களை கழுவுகிறார். கழுவிட்டே வர்றார். பேதுருட்ட வந்த பேதுரு உடனே டென்ஷன் ஆறார். நீங்க கழுவக்கூடாது ஆண்டவரே அப்படின்ட்டு. கழுவக்கூடாதுங்கிற ஐயா, ஓகே கழுவல, ஆனா எங்ககிட்ட பங்கு கிடையாது, எனக்கு உனக்கு சம்பந்தமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு முறை நான் ஸ்கின் கிராஃப்ட் ஒரு அம்மாக்கு பண்ணினேன். தோல் எடுத்து வச்சு காலில் ஒட்டி பொண்ணெல்லாம் ஆத்தியாச்சு. இப்போ கடைசியில் அதை வாஷ் பண்ணணும். ஒரு பேசன்ல அந்த அம்மா காலை வச்சு நான் வாஷ் பண்றேன். அந்த அம்மா அப்படியே கையெழுத்து அப்படியே கும்பிட்டுட்டீங்க பார்க்குறது. சார் இவ்வளோ பெரிய டாக்டர் சார், நீங்க என் காலை கழுவலாமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். அது புண்ணாரில் பரவாயில்ல, இல்லை சார் கழுவு. அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், காசு வாங்கிட்டு தான் செய்யறேன். ஊசையை செய்வேன், ஊசையை செய்ய மாட்டேன். ஆனா என்னைய பார்த்து அந்த அம்மா சொல்லுது, என் காலை நீங்க தொடக்கூடாது சார். ஆனா பரலோக தேவன் இந்த தாழ்மை உள்ளவர் காட்டுறாரு. சீசுடைய கால கழுவு. அப்ப பங்குல உடனே பேருந்து டென்ஷன், கால தலைந்தேலத்தை கழுவுங்க அப்படின்ட்டாரு. பாருங்க, தாழ்மையிலும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மறிமலை ஏறி வருகிறார். ஏன் ஏறி வருகிறார்? நான் உங்களுக்காக இந்த பூமிக்கு வரேன். அப்படி வந்ததுனால என்ன ஆசீர்வாதங்கிறத 10வது வசனத்தை வாசனை முடிக்கப்படும். குழிகளை நான் லாஸ்ட் இப்ராஹிமிலிருந்து ரதங்களையும் எருசலேமிலிருந்து குதிரையும் அற்று போக பண்ணு. இந்த 10வது வசனம் என்ன? 1000 அர்த்தாச்சு. எல்லாமே ஆழமான காரியம். எப்படி இந்த சகரியா 9வது அத்தியாயத்துல 9க்குள்ள இயேசு வருகிறார். 10வது வசனத்துல 1000 அர்த்தாச்சு. அற்று போக பண்ணு, யுத்தம் வில்லும் இல்லாமல் போகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபு. அவர் ஒரு 1000 அரசாட்சியில நமக்கு ராஜாதி ராஜாவா இருக்க போயிடுவார். அன்னைக்கு யுத்தம் இருக்காது. சாத்தான் கட்டி வைக்கப்படுவான். சமாதானம், எல்லா இடத்துலயும் சமாதானம் இருக்கும். அதான் நம்ம இங்க பார்க்கணும். சமாதானத்தை கூறுவார். அவர் ஜாதிகளுக்கு சமம். எந்த ஜாதிகளுக்கு? பரிசுத்த ஜாதிகளுக்கு. ரெண்டு ஜாதி தான், பாவ ஜாதி, பரிசுத்த ஜாதி. அந்த பாவ ஜாதியாக இருந்த பழைய ஏற்பாட்டு மக்களை ஆண்டவர் நீதிமான்களை மாற்றுகிறார்.
எப்படி நீதிவான்களாக மாற்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தில் அவங்க ஒரு பலியை செலுத்தணும், அதனால அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். புதிய பாட்டு கிடையாது. அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்கை பரியந்தம் செல்லும். அது என்னன்ற மட்டும் பார்த்து இந்த நான் செய்தியை முடிக்க போயிடும். வெளிப்படுத்துதல் எடுத்துக்கோங்க. அந்த ராஜாதி ராஜாவுடைய ஆளுகையை நான் உங்களுக்கு காட்ட போயிடும். வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 15 வசனம். இது நிறைவேற போறது. வெளிப்படுத்துதல் 7ஆம் தூதன் எக்காலம் ஓதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யமாச்சு. அவர் சதா காலங்களும் ராஜபாரியம் பண்ணுவார். இது தீர்க்க சொல்லப்பட்டது. அது நிறைவேறது எங்க வருது அப்படின்னு கேட்டா வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 11 வசனம். வெளிப்படுத்தல் 19 இந்த ராஜ்யத்தை பார்க்கணும். அவருடைய பின்பு பரலோகம் திறக்கிறேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்படும், அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் அவர் நீதியாக நியாயம் செய்வார். இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதுனா கிரீடங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 12வது வசனம் பாருங்க. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அந்த கிரீடங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா இவருடைய ஆளுகை முழுமையான ஆளுகை. வசனத்தை திரும்ப வாசிச்சு இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். எந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் 2:13 உங்கள் பாவங்களினால், பாவம் இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? அவர் மேல போயிடுச்சு. உங்கள் மாமிச விருத்த சேதங்கள், மாமிச விருத்த சேதங்கிறது என்ன உங்களுக்கு சொல்லிட்டாங்க, ரொம்ப டச் பண்ணல. காதுல விருத்த, இருதயத்தில் விசுவாசம், விருத்த சேதம், இது 2 இருந்தா தான் இந்த வசனம் உள்ள போகும். மருத்துவ உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறோம், ஞானஸ்தானத்தில் உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னித்துட்டார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கரவேமல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ரட்சிப்பின் சத்தியத்தை ஒரு வசனத்தில் எங்களுக்கு காட்டினதுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆழமான சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் பாராட்ட நன்மைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.